நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஜூலை பிறந்தாச்சு, வாழ்வில் வசந்த காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இது தட்சாயினம் காலகட்டம் ஆரம்பங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன புரியுதுன்னா, நம்ம பல விஷயங்கள் நம்ம வாழ்வில் எதிர்நோக்கி கொண்டிருக்கோம். அது அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். இப்போ பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெற்றது, அது மட்டுமா சனி வக்கரம் பெறுது, கெடுதல் செய்யக்கூடியவன் மாறுங்கால காலகட்டத்தில் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்துக்கு இறை வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி போகிறோம், ஆடி 18, இந்த ஜூலை மாதத்தில் எல்லாம் இந்த மாதிரி சிறப்பான காலகட்டமாகவே வரும். இருந்தாலும் நமக்கு வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். முதல்ல பொருளாதார ரீதியாக சார் ஜெயிச்சிருவோமா, பொருளாதார செல்வ கடாட்சம் இருக்குமா, குடும்பத்தில் சந்தோஷம் மகிழுமா, நிச்சயமாக அதுக்குண்டான வழிவகை என்ன. நிறைய பேத்துக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா 15 வருஷம் 16 வருஷம் வாழ்ந்தவங்க கூட இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிற்கிது. வாழ்க்கை இனி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அது ஏன் நடக்குது, இந்த கோச்சார விஷயங்கள் என்ன, அதுக்குண்டான பதிலை எதையும் பார்த்துருவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் என்பது தவிர்க்க முடியாது. இடம், வீடு, சொத்து அதை பார்ப்போம். ரிசெஷன் வருகின்ற காலகட்டம், எல்லோரும் வேலையை விட்டுட்டு ஜாப் சர்ச் பண்ணலாமா, அதற்கு வர ஐடியாவா. ரீசெண்டாக வர கிளைண்ட் எல்லாம் தான் கேட்பாங்க, வேலையை விட்டுட்டு பார்க்குறோம் போகிறோங்க, வேலையை விட்டுட்டு வேறு தொழில் பண்ண போகிறீங்களா, இல்லை வேலை கிடச்சிருச்சா, இந்த மாதிரி நிறைய பார்க்கணுங்க. உலக அளவில் எக்கனாமிக்கல் பல மாறுதல் ஏற்படும் காலகட்டத்தில் எப்படி நம்ம சொல்ல முடியும். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு, ரொம்ப முக்கியம். ஆனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வீடியோ உங்களை வழி நடத்த, இந்த ஒரு மாதத்துக்குண்டான பலபலன் தெரிஞ்சு வழி நடக்கும் பொழுது வருகின்ற சில வருடத்துக்குண்டான பலபலன் அமையுங்கிறது மாற்றுக்கருத்தில் நிச்சயம். இந்த பதிவு நல்லாயிருக்கும். உங்கள் ராசி கொண்ட அம்சத்தை பார்ப்போம். இதோ மகர ராசி சிகரம் தொடும் காலகட்டம் வந்து விட்டன அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு சிறப்பு விஷயம் என்ன தெரியுங்களா, உழைப்பே உசுருங்க. உயர்வை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் ஒரு ஞானின்னு சொல்லலாம். அப்போ சும்மா இருக்கிறதெல்லாம் இந்த ராசிக்கு பிடிக்காது, ஏதோ ஒன்று செஞ்சுட்ருக்கணும், சிந்தனை இருக்கணும், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், க்ரியேட்டிவிட்டி, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள ஆர்வம் இந்த ராசி இருக்கும். தேடல் மிக்க ராசிங்க. ஆனால் இந்த ராசிக்கு இப்போ குரு பார்வை வந்திருக்கு. இந்த ஜூலை மாத பலனை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் கூட புது பகவான் வர முதல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சாச்சு, வேலையில் உயர் பதவி, சங்கங்கள் சபையில் உச்சம் தொடும் கால சூழ்நிலைகள், யாரிடம் அவமானப்பட்டோமோ அவர் முன்னே வாழ்ந்து காட்டும் சூழ்நிலைகள், இதெல்லாம் நடக்குதுங்க. அப்போ இந்த ராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொல்லலாம். சார் குரு பார்வை இருக்குது, இது என்னென்ன சார் பண்ணோம். குரு உங்கள் ராசிக்கு 3, உங்கள் ராசி மற்றும் 11ஐயும் பார்க்கும் காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், மனசு திருப்தியாகும், சிந்தனை தெளிவு பிறக்கின்றன, சுப தகவல் உண்டு. சுப தகவல்கள் அப்படின்னோமே, அது எதுனா திருமண ரீதியாக இருக்குமா, வேலை ரீதியாக இருக்குமா, தொழில் ரீதியாக இருக்குமா, அனைத்துமே. முதல் திருமணத்தை பற்றி பார்ப்போம். சார் இந்த உங்களுக்கு 2இல் ராகு 8இல் கேது இருக்குது. ராகு கேது உங்களை தடை செய்து கொண்டிருக்கின்றன. ராகு கேது கொண்டான தோஷ பரிகாரம் செய்துவிட்டு திருமண அமைப்பு உண்டு. திருமணத்தில் பார்த்தால் மனதுக்கு பிடித்த வரன் வருகிற கால சூழ்நிலைகள். தடை ஏற்பட்டவங்களோட திருமணம் நடக்குங்க. நிறைய பேருக்கு திருமண பேச்சுவார்த்தை பேசி நின்னது, பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி போய் நின்று வச்சு சார் ஒருத்தர் அடித்தே நின்னது, ஏன் சார் நின்னது. அப்போ சூட்சமாக விஷயங்கள் தெரியாமல் இருந்தாங்க. இப்போ தான் நிறையா மாறி இருக்குது. அப்போ திருமணம் உண்டு. இப்போ திருமணம் பொறுத்தவரை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணுங்க. சும்மா பழைய 10 பொருத்தம் 10வது பொருத்தமாக போச்சு. ரைட். அடுத்து சார் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும். உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் முக்கியம். அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குருவோடு இருக்கும்போது கூட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், புது பிஸ்னஸை உருவாக்குறது, அதற்குன்னு ஒருத்தட்ட போய் ட்ரைனிங் கற்றுக்கக்கூடிய அம்சங்கள், நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ண வழிவகைகள் கிடைக்கிது, சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கிறது. இது போல் தொழிலை வளர்த்து எடுக்க பேலன்ஸ் பண்ணக்கூடியது. பொதுவாக ஒரு ராசிக்கு சொன்னேன், உங்கள் வீட்டில் இந்த வேயிங் பேலன்ஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க, அந்த தராசு மாதிரி ஒன்று வச்சுக்கோங்கன்னு. எங்கள் இதில் எங்கே வைக்கணும், அவர் வைக்க சொன்னேன், வச்சார். லாயர் ஆஃபீஸில் வைக்கிற மாதிரி இருக்குது சார், வைங்கன்னு வச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், நகைக்கடை மாதிரி ஒன்று வச்சாங்க, அந்த தராசு மாதிரி நல்லா இருக்குங்க அப்படின்னாரு. அது அதிர்ஷ்ட குறியீடாக இருக்கும். அது மாதிரிலாம் பண்ணலாம். ரைட். இப்போ முக்கியமாக ஹெல்த் வைஸ் சார், வெப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் ப்ரோட்டீன் கண்டென்ட் பொருட்கள் அதிகமாக சாப்பிட வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். குடும்ப ரீதியாக செல்வம் விஷயத்தை பார்ப்போம். சார் பண வருவாய் அதிகரிக்கின்றன, கையிருப்பு பணம் அதிகரிக்கும், கமிஷன் வகையில் வருமானம் உண்டு, குடும்பத்தில் சின்ன மாற்றங்கள் உண்டு, சில தூர பயணங்கள், ட்ராவல் இதெல்லாம் இருக்குது, இது நல்லாயிருக்கும். இப்போ குடும்பம் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. அப்போ எக்ஸ்பேன்ஷன்னா காதலன் காதலி ஒன்று சேர வாய்ப்புண்டு, திருமண அமைப்பு சொன்னோம், குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு, குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் வந்திருக்குங்க. சுபமான காலகட்டங்கள், பிரிந்தவர் ஒன்று சேருதல். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க சார், திருப்பி வரல சார், புதிய உறவு வருதோ இல்லையோ, பழைய விடுபட்ட உறவுகள் வரும். அப்போ பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். சார் இடம் வீடு சொத்து வாங்கலாமா. பொதுவாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு யோகம் இருக்குது. ஃபஸ்ட்டு விற்கிற யோகம்,
அப்புறம் வாங்குற யோகம். விற்கிறது சின்னதாக விற்று இன்னொன்று பக்கம் வாங்குறவங்களுக்கு ஓகே. இல்லை சார் முதல்ல வாங்குகிறோம், அப்போ கவனமாக பார்த்து வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், டாக்குமெண்டேஷன் வேலைகள்லாம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்குது. இந்த ராசி எதில் தானே ஹெல்த்து சொன்ன மாதிரி ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் சூப்பராக இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. நிறைய பேத்துக்கு சொல்கிறேன் சார் வெளிநாடு கவர்மெண்ட் நல்லாயிருக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுங்க, ஷைன் பண்ணி ஜெயிச்சிருவீங்கன்னு. இந்த மகரம் வாழ்வில் மிகப்பெரிய உச்சம் பெறுகிற கால சூழ்நிலை வந்தாச்சு. என்ன இந்த ராசி கொஞ்சம் கடுமையாக ஆல்ரெடி உழைக்கிற ராசி, சிந்தித்து செயல்படுகிற ராசி. நல்ல நண்பனையோ நல்ல துணையோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீங்க. காவல் தெய்வம் வராகியும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்வின் வெளிச்சம் வெற்றி வந்து கொண்டே இருக்குங்க. இதாங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.